வணக்கம். தமிழ்நாட்ட ஆழற கட்சி டிஎம்கே. இவங்கள மக்கள் காவலன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம், ஒரு அதிகார அமைப்புன்னு ஒரு பேச்சு இருக்கு. இதுல எது உண்மை? வாங்க நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா திமுகவுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? ஆனா பவருக்கு வந்ததும் அவங்க செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. அப்போ இந்த ரெண்டு முகத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியானதும் வேற பேச்சு. இதுதான் நம்ம சோர்ஸ் சொல்ற முக்கியமான பாயிண்ட். இயற்கையை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஆட்சிக்கு வந்தா சட்டவிரோத சுரங்கம் நடக்குதுன்னு புகார் வருது. தொழிலாளி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஆனா துப்புரவு தொழிலாளர் போராடினா அடக்குமுறைன்னு சொல்றாங்க. போலீஸ் நம்ம நண்பன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களே மதிக்கிறதில்லன்னு குற்றச்சாட்டு. இப்படி எல்லாத்துலயுமே ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குன்னு சோர்ஸ் சொல்லுது. சரி, அப்போ இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இதோட ஆணிவேர் எங்க இருக்கு? நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் விதை அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்திலேயே போடப்பட்டுடுச்சுன்னு சொல்லுது. வாங்க கொஞ்சம் அவங்க வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. நம்ம சோர்ஸ் படி இதுல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அதுதான் அண்ணாவோட மறைவு. அவரோட குறுகிய கால ஆட்சி முடிஞ்சதும் கட்சி வேறொரு பாதையில போக ஆரம்பிச்சிருச்சு. கொள்கையெல்லாம் ரெண்டாம் பட்சமாகி அதிகாரமும் ஊழலும் தான் முக்கியம்னு ஒரு புது தலைமை உருவாகிடுச்சுன்னு சோர்ஸ் வாதிடுது. இங்க தான் ஒரு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயத்த நம்ம சோர்ஸ் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. இந்திய எதிர்ப்பு, தமிழ் தேசியம்னு நாம பார்க்குற பெரிய கொள்கைகள் எல்லாம் அவங்களோட உண்மையான நோக்கம் இல்லையா? அதெல்லாம் பவரை பிடிக்கிறதுக்கும் அந்த பவர்லயே இருக்கிறதுக்குமான ஒரு டூல் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்போ கொள்கைகள் தான் பலம் இல்லனா பின்ன வேற எதுதான் அவங்களோட உண்மையான பலம்? இங்க தான் நம்ம சோர்ஸே ஒரு முக்கியமான கான்செப்டே கொண்டு வருது. அதுக்கு பேரு திமுக சூழல் அமைப்பு, அதாவது டிஎம்கே ஈகோசிஸ்டம். இதுதான் அவங்களோட அசைக்க முடியாத பலன்னு அது சொல்லுது. அப்படின்னா என்ன இந்த சூழல் அமைப்பு? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க். மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், சில கூட்டணி கட்சிகள், குழுக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் அது. ஆட்சி எப்படி போறாலும் சரி, இந்த நெட்வொர்க்கை வச்சு தான் கட்சி தன்னோட இமேஜை டேமேஜ் ஆகாம பாத்துக்குதுன்னு நம்ம சோர்ஸ் வரையறுக்குது. இந்த சிஸ்டம்ல பல பாகங்கள் இருக்கு. முதல்ல மீடியா கண்ட்ரோல். சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறதா சொல்றாங்க. அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது யூடியூபர்ஸ், மீம் பேஜஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது. அது மட்டும் இல்லாம சில இடதுசாரி தலித் தலைவர்களையே உள்ள கொண்டு வந்து எதிர்ப்போட வீரியத்தை குறைக்கிறது. கடைசியா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள சட்டத்துல இருந்து காப்பாத்தி விசுவாசத்தை தக்க வச்சுக்கிறது. இப்படி பல லேயர்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்னா நம்ம சோர்ஸ் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. நேஷனல் பார்ட்டியான பிஜேபியை இதை பார்த்து கத்துக்கணுமா, அந்த அளவுக்கு இதோட கட்டமைப்பு ரொம்ப தனித்துவமா திறமையா இருக்குன்னு குறிப்பிடுது. சரி, இப்போ இந்த சிஸ்டம் பவர்ல இருக்கும்போது இதோட விளைவுகள் எப்படி இருக்கு? நம்ம சோர்ஸ் சொல்ற சில உறுதியான குற்றச்சாட்டுகளை இப்ப நம்ம பார்க்கலாம். 28. இந்த நம்பர் என்ன தெரியுமா? திமுக ஆட்சியில நடந்ததா சொல்லப்படுற கஸ்டடி மரணங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய நம்பர். ஆனா இது மீடியாவால திட்டமிட்டே மறைக்கப்பட்டுருச்சுன்னு நம்ம சோர்ஸ் குற்றம் சாட்டுது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் சம்பவத்துக்கு அப்புறம் 28 கஸ்டடி மரணங்கள் நடந்திருக்கு. அதுல எத்தனை பேரு நமக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்குமே இருக்காது. ஏன்னா அந்த மீடியா சூழல் அமைப்பு அதை நம்ம காதுக்கு வராம பாத்துக்குச்சுன்னு இந்த கோர்ட் சொல்லுது. இதுதான் அந்த சிஸ்டத்தோட பவர். இப்ப இந்த டேபிள பாருங்க. சோர்ஸ் சொல்ற குற்றச்சாட்டுகளோட ஒரு சுருக்கம் தான் இது. ஊழல்னு பார்த்தா ஒரே வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிச்சதா ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. குற்றம்னு பார்த்தா கட்சி நிர்வாகிக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல்னா சட்டவிரோத சுரங்கம் தொடருது. பொது பாதுகாப்புல குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சென்னையில ரோடு சரியில்லை, வெள்ள மேலாண்மை சரியில்லைன்னு வரிசையா குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஓகே, இவ்ளோ குற்றச்சாட்டுகள் வந்த பிறகும் எப்படி இந்த சிஸ்டம் இன்னும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? எப்படி அவங்களால தப்பிச்சு நிக்க முடியுது? இதுக்கு நம்ம சோர்ஸ் ஒரு காரணத்தை சொல்லுது. அதாவது இந்த சிஸ்டம் தன்னைத்தானே பாதுகாத்துக்க ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலாவை வச்சிருக்கு. நம்பர் 1, அடையாளம் காணறது. அதாவது யாரு வளர்ந்து வராங்க, யாரு தங்களுக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. நம்பர் 2, உள்ள இழுக்கிறது. அவங்களுக்கு பணம், பதவி, செல்வாக்குன்னு எதையாவது கொடுத்து தங்களோட சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறது. நம்பர் 3, பாதுகாக்கிறது. உள்ள வந்தவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள காப்பாத்தி விசுவாசத்தை உறுதி செய்யறது. கடைசியா நம்பர் 4, செயலிழக்கச் செய்யறது. இப்படி உள்ள வராதவங்கள, எதிர்க்கிறவங்கள இந்த மொத்த சிஸ்டத்தோட பலத்தையும் யூஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறது. இது ஒரு கச்சிதமான பாதுகாப்பு வளையம். அப்போ நம்ம சோர்ஸ் இறுதியா என்ன சொல்ல வருதுன்னா, திமுகவை எதிர்க்கணும்னா அது வெறும் கொள்கை ரீதியான சண்டை கிடையாது. முதல்ல அவங்களோட இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை, அதாவது இந்த சூழல் அமைப்பை அம்பலப்படுத்தி அதை உடைக்கணுமா. அதுதான் உண்மையான சவால்னு சொல்லுது.
கடைசியா இந்த மொத்த அனாலிசிஸும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. மீடியா, கல்ச்சர்னு எல்லாத்துலயும் இவ்ளோ ஆழமா வேர் ஊனின ஒரு அரசியல் சிஸ்டத்தை எதிர்க்கிறதுக்கு உண்மையிலே என்னதான் தேவை? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.